தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எக்ஸாமோட ரிசல்ட், அதாவது நீட்டுடைய ரிசல்ட் அப்படின்றது வந்தது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இன்னமும் வந்து சில மார்க் வந்து நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். நான் இந்த கேட்டகரியில இருக்கேன். எனக்கு வந்து சீட்டு கிடைக்குமா? அப்படின்லாம் நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்ப நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ இது வந்து திரும்ப திரும்ப நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, நெறைய பேர் கேட்கறாங்க திரும்ப திரும்ப. அதனால இப்ப நம்ம 92.5க்கும் 7.5க்குமே சேர்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். கவர்ன்மென்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அத விட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ரிசல்ட் வந்தாச்சு. இப்ப சொல்லப் போறதே ஆஃப்டர் ரிசல்ட் நம்ம கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப் போறோம். அதே நேரத்தில வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் ஒரு 1 வீக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம எக்ஸாக்ட்டாவே நமக்கு இந்த ரேங்க் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மார்க் இருந்தா போதும். அவங்களுக்கு இது கண்டிப்பா சீட்டு கிடைக்கும்ன்றத ஈஸியாவே சொல்லிட முடியும். பட் இப்போதைக்கு நம்ம சொல்றது வந்து சில ஹிஸ்டரிலாம் எடுத்து வச்சு பாஸ்ட் ஹிஸ்டரிலாம் எடுத்து வச்சு எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்க, எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, அதில எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்க, 2வது எவ்வளோ பேர் குவாலிஃபை ஆனாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கம்பேரிட்டிவ்லி கிட்டத்தட்ட ஒரு 2018, 17, 20, 21, 22 எப்படி பார்த்தாலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க அந்த அப்பியர் ஆகுறாங்கல்ல, எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுற அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீசிங்ல இருக்கு. அதே நேரத்தில அந்த குவாலிஃபை ஆகுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாறி மாறி இருக்கு. ரைட்டுங்களா? இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, 2024ல தான் வந்து அதிகமான மாணவர்கள் குவாலிஃபை ஆனாங்க. இருக்கிறதுலே நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஹிஸ்டரி 2017ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், 16ல எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே, கிட்டத்தட்ட ஆ 2024ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிஃபையிங் பெர்சன்டேஜ் அதிகமா இருந்தது. ஸோ காரணம் என்னன்னு தெரியும். நெறைய இஷ்யூஸ் வந்தது. 2வது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாணவர்கள் வந்து குவாலிஃபை ஆனாங்க. அப்போ வந்து கட் ஆஃபோட இம்பாக்ட் வேற மாரிலாம் இருந்தது. ரைட். 2025ல கொஞ்சம் மாடரேட்டாவும் இருக்க ஆரம்பிச்சு. பட் 2024, 26 இந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 2026ல வந்து நமக்கு குவாலிஃபை ஆனவங்க கிட்டத்தட்ட வந்து அ 11,21,000 மாணவர்கள் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரைட்டுங்களா? அப்படின்ற மாரி டேட்டாவும் குடுத்துருக்காங்க. அப்பியர் ஆனவங்கள விட குவாலிஃபை ஆனவங்க கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2020, 22 அந்த டைம்ல எப்படி இருந்ததோ, அதே ரேஞ்சு இப்ப இருக்குன்ற மாரி ஒரு சினாரியோ இருக்கு. சரி. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கட் ஆஃப் போறதுக்கு முன்னாடி எந்த மாரி பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கட் ஆஃப உங்களுக்கு நான் சொல்றேன்றதுக்காக தான் சில விஷயங்கள நான் வந்து பாஸ்ட் ஹிஸ்டரிய கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான். ஏன்னா கிட்டத்தட்ட 2022, 20, 21 அந்த டைம்ல இருந்த பெர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிஃபையிங் பெர்சன்டேஜ் இப்ப இருக்கிற மாரி தெரியுது. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, இல்லன்னு சொல்லல. இதுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சு பார்க்கும்போது, அப்ப என்ன வந்ததோ கிட்டத்தட்ட அதே மாரியே தான் இப்ப இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பட் மேபி வந்து இப்ப சீட் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுது சில இடங்கள்ல. சீட் வெளிய போயிடுச்சு. அதனால இது எப்படி இருக்கும் நம்மளால கரெக்ட்டா அஸ்யூம் பண்ண முடியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு அப்ப டீட்டெயிலா நான் சொல்லிடுறேன். பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நம்ம சொல்ற மார்க்ல இருந்து நீங்க பிளஸ்ல இருக்கிற மாரி, கூடுதலா இருக்கிற மாரி இருந்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சேஃபா இருப்பீங்க. சரிங்களா? இப்போ கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு 92.5%க்கு நம்ம கேட்டகரி வைஸ் என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும், உங்க ரேஞ்ச் வந்து ஒரு 565க்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது 555லிருந்து ஒரு 565க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓசி கேட்டகரிக்கு. அதேபோல பிசி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 530லிருந்து 535 ரேஞ்சுக்குள்ள நீங்க இருந்தீங்க. இல்ல 540 இருந்துட்டீங்கன்னா, இன்னுமே ரொம்ப சேஃப். ரைட்டுங்களா? அடுத்தது வந்து அ பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் ஒரு 520 ரேஞ்சுக்குள்ள 520 பிளஸ் நீங்க கண்டிப்பா இருக்கிற மாரி பாருங்க. எம்பிசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 515 பிளஸ் நீங்க கண்டிப்பா இருக்கணும். அந்த மாரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்சி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 470 ரேஞ்சுல நீங்க இருக்கிறீங்களா அப்படின்றத ஒரு செக் பண்ணுங்க. நான் சொல்றது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி தான் தெரியும். பட் கம்பேரேட்டிவ்லி வந்து லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். ஆ எஸ்ஏ கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 460 பிளஸ் 460 பிளஸ்ல இருக்கிற மாரி, எஸ்டி கேட்டகரியில 425 பிளஸ் இருக்கிற மாரி இருந்தா போதும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பயாலஜிய பொறுத்தவரைக்கும் பயாலஜிய பொறுத்தவரைக்கும் நெறைய மாணவர்கள் 300க்கு மேல ஈஸியா எடுத்திருக்காங்க. ஸோ க அதாவது 300ன்றது ஈஸியா எடுக்க முடியுது மாணவர்களால. 300 கிராஸ் பண்ண முடிஞ்சது இந்த வருடம். அதனால வந்து கட் ஆஃப்ல வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம குறைவா வந்து போடவும் முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. சரி, இது வந்து 92.5க்கு. அடுத்தது வந்து இது வந்து கவர்ன்மென்ட் காலேஜ். அடுத்து பிரைவேட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஓசி கேட்டகரிக்கு ஒரு 525 பிளஸ்ல நீங்க இருக்கிற மாரியும், பிசி கேட்டகரில 495 பிளஸ் இருந்தா ஓகே.
தென் பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் 490 பிளஸ் இருக்கிற மாரி இருந்தீங்கன்னா நல்லாருக்கும். எம்பிசி கேட்டகரியுமே 490 பிளஸ் இருக்கிற மாரி பார்த்துக்கங்க கிட்டத்தட்ட. எஸ்சி கேட்டகரியில 420 அண்ட் இது எல்லாமே 420 பிளஸ். எஸ்ஏ கேட்டகரி 385 பிளஸ். எஸ்டி கேட்டகரில 365 பிளஸ் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் யுனிவர்சிட்டி ஆல்சோ. ரைட்டுங்களா? அது வந்து இந்த அளவுக்கு வந்துரும். தென் 7.5% பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். 7.5ல ஓசி கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, 7.5ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கூட அ ஆ 92.5ல இருந்த ஒரு ஒரு சில கேட்டகரில 92.5ல என்ன பெர்சென்டேஜ் இருந்ததோ, என்ன கட் ஆஃப் இருந்ததோ, அத விட அதிகமான கட் ஆஃப் வந்து 7.5லயே இருந்திருக்கு. ரைட்டுங்களா? அதனால இது நம்ம ரொம்ப பிரெடிக்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கீங்களான்னு ஒரு தடவை பார்த்துங்க. கிட்டத்தட்ட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதிகமான மதிப்பெண் இருக்கிற மாரி தெரியுது. ஓசி கேட்டகரி 460 பிளஸ், பிசி கேட்டகரிக்கு 450 பிளஸ் அண்ட் பிசிஎம் பொறுத்தவரைக்கும் 430 பிளஸும், எம்பிசி கேட்டகரியில 440 பிளஸ், எஸ்சி கேட்டகரியில 410 பிளஸ் இருக்கிற மாரி அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்து 410 இதுவுமே அண்ட் எஸ்டி கேட்டகரி 400க்கு மேல நீங்க இருக்கிற மாரி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7.5ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்ப இது எல்லாமே ஒன்லி ஃபார் ப்ரெடிக்ஷன். ஸோ மறக்காதீங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் அப்படின்றது வந்து நெறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில நம்ம சொல்லணும். 2வது உங்களுக்கு ஓரளவு ஒரு மன திருப்தி கண்டிப்பா இருக்கும். அந்த நம்பிக்கைய கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த வீடியோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் நான் இன்னும் ஒரு 1 வீக்ல நான் ஏற்கனவே சொன்ன மாரி ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸாக்ட்டா என்ன வரும்? உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? இது கிடைக்காது. நீங்க விட்டுடுங்க. இது கிடைக்கும். எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ற லெவல்ல கண்டிப்பா நம்மளால கட் ஆஃப் சொல்ல முடியும். ஸோ சேனல தொடர்ச்சியா பாருங்க. நம்ம போடுற அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்துன்னு சொன்னா, கண்டிப்பா எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க. புதிய மாணவர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னு சொன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.